வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்விக்கான பதில். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் சொல்ல போகிறோம். என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் சொல்ல போகிறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜோதிடம் கணிப்பது வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத காலத்திலேருந்து, அதாவது ஆதி காலத்துலேருந்தே நம்ம பின்பற்றிட்டு இருக்க ஒரு நெறிமுறை தான் ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி, அதாவது 2 டைப்பில் ஜோதிடம் கணிக்கப்படுது. வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா சப்த ரிஷிகளோட தவத்தினால் இறைவனிடமிருந்து பெறப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னா நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ அவர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்படிங்கிறத விட வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா பாரம்பரிய கணிப்பு முறை அப்படின்னு அர்த்தம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தோட கணிப்பு முறை அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது, பாரம்பரிய கணிப்பு முறை. ஆனால் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அப்ராக்சிமேட் அப்படிங்கிற வேல்யூ வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருப்பது கடினம் இருக்காது. அப்ராக்சிமேட்டாக கணக்கிடணும் அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொஞ்சம், அதாவது துல்லியமான மதிப்பு வேணும்னா அதில் கணக்கிட முடியாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பாரம்பரிய கோவில்களில் பின்பற்றுறாங்க. திருநள்ளாறு, சபரிமலை, காஞ்சிபுரம் இந்த மாதிரியான பாரம்பரிய கோவில்களில் பின்பற்றிட்டு இருக்காங்க. திருக்கணிதம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கணிதம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அறிவியல் மற்றும் கணிதத்தோட அடிப்படையில் திருத்தி அமைக்கப்பட்டது, வாக்கிய பஞ்சாங்கத்தையே திருத்தி அமைக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம். இதில் பார்த்திங்கன்னா கிரக நிலையோட கணிப்பு அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம கணிச்சிடலாம். அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கணிச்சிட முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதாவது ரீசண்டாக எல்லா ஜோதிடர்களுமே திருக்கணிதத்தை பயன்படுத்தி தான் பலன்கள் சொல்கிறாங்க. நவீன ஜோதிடர்கள் எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்கணிதம் தான். ஏன்னா அதில் வேல்யூ அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக துல்லியமாக கணக்கிடுறனால திருக்கணிதத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க. நடைமுறைக்கு சாத்தியப்பட்டது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருக்கணிதம் தான். ஆனால் பாரம்பரியமாக நம்ம பாரம்பரிய கணிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இந்த திருக்கணிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில வைணவ கோயில்கள், அதாவது திருப்பதி அந்த மாதிரி சில வைணவ கோயில்களில் இந்த வைஷ்ணவ கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருக்கணிதத்தை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வாக்கியமாக திருக்கணிதமா அப்படின்னு கேட்டால் 2 முறை ஜோதிடமே தனித்தனி தன்மைகள் கொண்டது. அதாவது அது அவங்க தனி நபரோட விருப்பம். வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாமா, திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறது தனி நபரோட விருப்பம். தனுசு ராசி மூல நட்சத்திரம் எப்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் கோச்சார பிரகாரம் சொல்கிறேன். அதாவது எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க டேட்டு, டைமு, பர்த் ஆஃப் பிளேஸு இதெல்லாம் வச்சு தான் என்ன தசை நடக்குது, திருமணஸ்தானம், குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, கலத்திரஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி இதெல்லாம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்து தான் இந்த அமைப்புகள் எல்லாம் வச்சு தான் திருமணம் எப்போ நடக்கும், எப்படி, அதாவது எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். ஆனால் அவங்க இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல, பொதுவாக கேட்டிருக்காங்க. தனுசு ராசிக்கு குருபலன் கோச்சார பிரகாரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பெயர்ச்சி ஆறார். அதாவது தனுசு ராசிக்கு இதுவரையிலும் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு 7ஆம் இடம், அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறத கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கலத்திரஸ்தானத்தில் குரு பெயர்ச்சியாகி இருப்பதால் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது குருபலன் இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து 2026 அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே இந்த தனுசு ராசிக்கு கோச்சார பிரகாரம் குருபலன் அப்படிங்கிறது இருக்குது. திருமணம் நம்ம திருமணத்திற்கான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்த கொஸ்டினும் அதே தான். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா சரியான டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் ஆஃப் பிளேஸ் அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காதனால கோச்சார
பிரகாரம் ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது, குரு அப்படிங்கிறது ஜென்மத்தில் இருக்கார், அதாவது ரிஷபத்தில் இருக்கார். இந்த 14/5/2025 பிறகு மிதுனத்திற்கு பயிற்சியாகி இருப்பார். அதாவது குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவார். இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது. மே மாதத்தில் 14ஆம் தேதி குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவார். அப்போ கண்டிப்பாக குருபலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக கேட்டிருக்காரு. இப்போ தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கார். அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சியில் இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கார். அடுத்தது குருவும் ராகு கேதுவும் இன்னும் ஒரு மாதத்தில் பயிற்சி ஆகிடுவார். மே மாதத்தில் பயிற்சி ஆகி இருக்கிறார். குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கிறார். ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் பயிற்சியாகி இருக்கிறார். தனுசு ராசிக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி படி, அதாவது பொதுவாக நான் சொல்கிறேன், சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, மொத்தமாக கோச்சார பிரகாரம் இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நலத்தில் கவனம் தேவை. ஹெல்த் வைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்து சாப்பிட்டுக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சாப்பிட்றது, அடுத்தது உடல் எடை கம்மி பண்ணுறோம், நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடலாம். அதனால் நம்ம சாப்பிட்ற ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். அடுத்ததாக பார்த்தா வண்டி வாகனங்கள்லாம் போகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்கணும். தனுசு ராசிக்காரர்களோட தாயிற்கு உடல் நலத்தில் சிறு சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். விரைய செலவு அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்கும். தொழில் ரீதியாக பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவ்வளோ நாள் எப்படி இருந்ததோ அதில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. வெளிநாடு மற்றும் வெளிநாட்டு தொழில்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு தொழில்கள் மூலம் ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி தொழில் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆன்மீக வழி பயணம், அதாவது இறைவழி பயணம் மேற்கொள்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செலவு, நம்ம விரைய செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கடனில் இருந்து, நம்ம கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆகிட்டார். இது வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ ஜென்மத்திற்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் 6ஆம் இடம் கேது இந்த மாதிரி பெயர்ச்சியாகி இருக்கிறார். மீன ராசிக்கு பொதுவான பலன்கள் 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் விரயஸ்தானத்தில் இருந்திருப்பார். ஒரு 2.5 வருஷம் விரயஸ்தானத்தில் இருந்திருப்பார். இப்போ தான் பெயர்ச்சி ஆகியிருக்கார். விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மத்திற்கு பெயர்ச்சி ஆகியிருக்கார். அதாவது மீன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனியோட 2வது ஒரு ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் போய் அடுத்த 2.5 வருஷத்தோட ஆரம்ப காலத்தில் இருக்கார். இப்போது பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது நிறையா வந்திருக்கும். சுப விரயமாக இருக்கட்டும், எடுத்தது எல்லாமே நம்ம அந்த விரயங்கிறது ஒரு அமௌண்ட்டு, ஒரு பணங்கிறது கையில் தங்காமல் சுபகாரியங்களுக்கு விரய செலவு அப்படிங்கிறது நிறையா ஆகியிருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இப்போ சனி பகவான் மீனராசிக்கு இருக்கிறனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பிரச்சனைகள், உடல்நல சோர்வு, நம்மளை கொஞ்சம் மந்தப்படுத்துதல், அந்த மாதிரி ஹெல்த் வைஸ் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் ஏற்பட்டு இருந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு கரண்ட்டாக ராகு தசை நடக்குதுன்னு சொல்கிறனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எது சொன்னாலுமே சட்டுன்னு ஒரு கோபம் வர்றது, அந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகு தசையும் நடக்குது, ஜென்மத்தில் சனி இருக்கிறனால அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக வரும். கோவப்படுறத கொஞ்சம் தவிர்த்திக்கணும். ஆன்மீக வழியில் போனால் நல்லது. நம்ம யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி இதில் நம்மளை நம்மளோட மனசை வேறு வழியில் செலுத்திட்டோம்னா இந்த தாக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அசையும் சொத்து, அசையா சொத்து வாங்குவதற்கான அமைப்புகள் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி, அடுத்தது உழைப்பினால் அனுகூலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனக்குழப்பங்கள்லாம் குறையும். இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு மனக்குழப்பங்கள் குறையும். ஆழ்ந்த சிந்தனைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டீப்பாக எதையாவது போட்டு சிந்திச்சுட்டே மனசை போட்டு குழப்பிகிட்டே இருப்பவங்களும் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேது 6ஆம் இடத்துல பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.
மீன ராசிக்காரங்க 2025ஆம் ஆண்டு எதில் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தேவையில்லாத வார்த்தைகள், நம்ம தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லதுக்குன்னு சொல்கிறது அது நமக்கே ஒரு வினையாக முடிஞ்சிடும். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி உள்ளதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டுமே வாக்கியமாக திருக்கணிதமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னதே தான் இப்போவும் சொல்கிறேன். அதாவது திருக்கணிதத்தின் படி 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகிருச்சு. வாக்கியத்தின்படி பெயர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பாரம்பரிய கோவில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுறாங்க. அதாவது கோவில்களில் பெயர்ச்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி தான். நம்ம வந்து ஜோதிடர்கள் எல்லாருமே திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜோதிட ரீதியாக சனி வந்து பெயர்ச்சி ஆகிவிட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கொண்டவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதாவது ஏக நட்சத்திரம் கொண்டவர்கள் திருமணம் செய்யலாம். சில நட்சத்திரங்களுக்கு அது செட் ஆயிரும், ஒத்து போயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக லைஃப் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக போயிடும். அது வந்து ஒரு சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான். சில நட்சத்திரங்களுக்கு வந்து அந்த பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு அது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி, திருவாதிரை, மகம், அஸ்தம், விசாகம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் கொண்டவர்கள் வந்து ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் அப்படி திருமணம் செஞ்சிட்டா கூட பிரச்சனைகள் ஒன்றும் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை. இது ஒரு விதிவிலக்கு. அடுத்த ஒரு விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ராசி, இப்போ மேச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு இருக்கும். இப்போ வந்து மேச ரெண்டு பேருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே மேசராசியாக இருந்தாலுமே ஆணோட நட்சத்திரம் முன்னாடி வந்துட்டு பெண்ணோட நட்சத்திரம் பின்னாடி வந்துட்டா கூட இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் விதிவிலக்குகள் வந்து கூறுகிறது. ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செஞ்சுட்டா என்ன ஒரே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, அதாவது என்னோட கருத்து, தனிப்பட்ட என்னோட கருத்துப்படி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் ஜாதக கட்டமைப்பு ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா இருந்துட்டால் பிரச்சனை வராது. அதை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசி இல்லைன்னா மேசராசின்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே மேசராசியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மேசராசி திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார பிரகாரம் 7.5 சனி வந்து 7.5 சனியோட தொடக்கத்தோட ஆரம்ப கட்டம் ரெண்டு பேர்த்துக்குமே விரைய சனி. அப்போ அந்த விரைய செலவுங்கிறது ஓவராக இருக்கும், நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். அதுக்காக இப்போ தராசு மாதிரி ஒரு இதில் வந்து பேலன்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு இதை பேலன்ஸ் பண்ணி அந்த லைஃப் அப்படிங்கிறது தராசு மாதிரி தான். ஒரு இதில் சரிவு வந்துட்டா ஒரு இதில் ஏற்றம் வரும், ஒரு இதில் ஏற்றம்னா அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்றா இவங்க விட்டு கொடுத்து போயிடணும், இல்லை அவங்க விட்டு கொடுத்து போயிடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் லைஃப் வந்து ஸ்மூத்தாக நடக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ஏகதசை ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்தால் அதாவது பிறந்ததுலேருந்தே ரெண்டு பேரும் ஒரே தசையில் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கோச்சார பிரகாரம் எந்த ஒரு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் ராகு கேதுவாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே பலன்களை தரும். நல்ல பலனாக இருந்தாலும் சரி அசுப பலனாக இருந்தாலும் சரி ஒரே இதை ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பேபி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் த்ரூ அஸ்ட்ராலஜி இஸ் 100% ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜோதிட ரீதியாக குழந்தை பிறப்பு ஆனா பெண்ணா அப்படிங்கிறது ஜோதிடத்தில் 100% வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜாதகத்தோட கிரகநிலையை வச்சு பிறக்கும் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கணக்கிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை அதாவது புத்திரம் அப்படிங்கிறதுக்குனே ஒரு ஸ்தானம் இருக்குது. 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடம் குழந்தை பிறப்பதற்கான ஒரு ஸ்தானம். அந்த 5ஆம் இடம் பார்க்கணும். 5ஆம் இடத்தோட அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அவர் வந்து ஆண் கிரகம், அதாவது 5ஆம் இடத்தோட அதிபதி ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகம், பெண் கிரகமாக இருந்தால் பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவர் தனுசு லக்னம், சந்திர தசை நடக்குது, மேச ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசியில் சந்திரன் இருக்கார். சந்திரன் வந்து கேது சாரம் பெற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னம்னா கடகத்தில் செவ்வாய் இருந்தால் 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று
வக்ரம் பெற்று பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேது ரிஷபம், இது எனக்கு புரியல. கேது ரிஷபம் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியலை. திருமண யோகம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருமணத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 2ஆம் இடம் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில முக்கியமான இடங்கள் என்ன தசை நடக்குது, எப்போ குருபலன் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக ஜாதக அமைப்பு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது இவர் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் படி நம்ம திருமண யோகம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் மேச ராசின்னு சொல்கிறனால கோச்சார பிரகாரம் குருபலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு குரு எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14/5/2025 ஆண்டு தான் பயிற்சியாக இருக்கார். அதாவது இப்பயே குடும்பஸ்தானத்தில் தான் குரு இருக்கார். குடும்பஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார். அந்த 3ல் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இட கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுறதுனால அடுத்த இந்த வருஷமும் அவருக்கு குருபலன் இருந்திருக்கு. அடுத்த ஒரு வருஷமும் குருபலன் திருமணம் செய்வதற்கான திருமண யோகத்திற்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இது போன்று பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு அஸ்ட்ரோபவி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.